வணக்கம். இன்றைக்கி வந்து 2 சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட்டாக ஒருத்தர் வந்து பருப்பு சாதம், அரிசி பருப்பு சாதம் செய்ய சொன்னார். இன்னொருத்தர் வந்து தட்டம்பயிரை வச்சு அரிசி பருப்பு சாதம் செய்ய சொன்னார். அதனால் ரெண்டு சப்ஸ்கிரைபரையும் அவங்க சொன்னதை ஒரே வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டாம்பயிறு அரிசி பருப்பு சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக தட்டாம்பயிறு நிறையா போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து தட்டாம்பயிரும் பருப்பு வடை, அரிசி பருப்பு சாதமும் பருப்பு வடையும் செய்ய சொன்னார். இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து பசி, வேலைக்கு போய்ட்டு வந்து வாய் கொள்வது, அதுவும் இல்லாமல் என் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா இலை ஃபுல்லாக எப்படி அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். ஏதாவது ஒரு 4 ஐட்டம் அப்படின்னு சொன்னால் ஓகே, இலையை சுற்றி பாருங்கள் அப்பளத்தோடு சேர்ந்து 8 ஐட்டம் ஆச்சு. நான் இதனாலே திட்டினேன், எதுக்குமா இப்படி வேலையை இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்க, ஒரு 4 ஐட்டம் மட்டும் செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சைடிஷாக எத்தனை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இத்தனை பண்ணி வச்சா நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வேலைப்பாடு தானே அவங்களுக்கு, சொன்னால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. சரி, ஓகே. அரிசி பருப்பு சாதம், பருப்பு வடை கூடவே ஒரு 7 சைடு இன்றைக்கி எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரில. ஓகே, சாப்பிட்லாம். ஸ்வீட் ஆரம்பிக்கலாம். கேசரி, சேமியா கேசரி. அரிசி பருப்பு சாதம் வந்து எங்கள் வீட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. ஏன்னா பயிர் கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கலாம், பயிர் நிறைய இருக்குது, மஞ்சள் சாப்பிட்றது லேட்டாகும். ஒய்ஃபுக்கு வந்து எப்படி செய்யணும்னு தெரியாது, யூடியூப் பார்த்தா செஞ்சாங்க. ஆனால் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. யூடியூப்பில் அந்த வீடியோவுக்கு வந்து தயிர் வெங்காயம் ரைத்தா வச்சாங்க. சரி, அதனால் அதுவும் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. இலையில பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவரைக்காய் பொரியல் வந்து அணில் ரைத்தா, முட்டை பொரியல், பருப்பு வடை, ஆம்லேட்டு, ஆப்பாயில், கேசரி, அப்பளம்.
செம்மையாக இருக்குது. கோவமா பிறகு மூஞ்சி வருன்னு இருக்கேன். எதுக்கு இத்தனை ஐட்டம் செஞ்சு வச்சிருக்கேம்மா, உனக்கு கஷ்டம் தானே அப்படின்னு சொன்னதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிருக்காங்க. திட்ட கூட இல்லை. அது என்ன இப்படி போயிடுச்சு. இல்லை, அரை மணி நேரம் ஆகிடும் சாப்பிட முடியும். கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம் வச்சிருக்கு. அது பயிர் நிறையா. அதான் தெரியுதுன்னு சொன்னதுக்கு இப்படியா சோழோட பயிர் நிறைய. மெல்லுக்கிட்டு இருக்கேன் பருப்போடைய. எனக்கு பிடிக்கும் சித்ரா. எதுக்கு எத்தனை ஐட்டம் செஞ்சு வச்சுக்கிறதுனால கேட்குறேன். எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேங்குது. இடையில வச்சுருக்க எல்லா ஐட்டமும் எனக்கு பிடிச்ச ஐட்டம் தான். எதுவுமே பிடிக்காதுன்ற எதுவுமே கிடையாது. சரியா? தலைவலி வேறு இருக்குன்னு சொன்னேன். எதுக்கு அந்த தலைவலியோட இத்தனை இது பண்ணி வைக்கணும்? ஏன் அடுத்து நம்ம வீடியோ போடவே மாட்டோமா? 4 நாளாக பண்ணி ஒரு 4 சைடிஷ் இருந்தால் போதும்.
நீ இன்னும் 2 நிமிஷிட்ட நான் இத்தனை சாப்பிட்டு வேலைக்கு வேறு போகணும் நான் இனிமேல். சாப்பிட்டு சாப்பிடாம படுக்கிறதா இருந்தால் படுத்துடலாம், வேலை இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் சாப்பிட்டா நிற்காம என்ன செய்யும்? நிறைய சாப்பிட்டா தும்மல் வருமோ? யாரும் காலி பண்ணிட்டேன். சாப்பிட்றேன்னு தான் தெரியாது, கொஞ்சமாக தான் நிறையா இருக்காங்க. சிறு துளி பெருவெள்ளம் சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து எவ்வளோ பெருசு நிறையா. சாப்பாடுலாம் குறையே கிடையாது, எல்லாமே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன ஒன்று, பருப்பு வந்து மெல்ல முடியல, மென்று லேட் ஆகிடுச்சு, அதனால வீடியோ கட் ஆகுது. கேசட் வாங்கி எடுத்து வச்சிருக்கியா? அதை வச்சுலாம் தான் பார்த்தேன், சரி கொஞ்சம் தான் சாப்பிட்லாம். ஃபினிஷ். நெய்யும் நிறையா ஊற்றி பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி எனக்கு வந்து விருந்து மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படியே சாப்பாடை போட்டு சுற்றி சைடிஷ் 8 சைடிஷ். நான் நினச்சிட்டு பார்க்கல, ஏதாவது ஒரு 4 செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்தால் இலையை ஃபுல் பண்ணி வச்சுட்டேன். அதனால் இப்போ வயிறும் ஃபுல் ஆகிடுச்சு. எல்லாமே செம்ம டேஸ்ட்டு, அல்டிமேட்டாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, 2 சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அரிசி பருப்பு சாதம் எங்களுக்கு செய்ய தெரியாது, செஞ்சு ஒரு வீடியோ போட்டாச்சு. ஸோ
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.